அன்பு கலந்தனி வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் 16ஆம் தேதி ஜூலை மாதம் 2014ஆம் ஆண்டு. இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தமிழ் செய்தி பத்திரிகைகளை தாங்கி அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் எமது செய்தி அறையிலிருந்து ரசூலை அளித்திருக்கின்றோம். வணக்கம் ரசூல். வணக்கம் கஜமோகன். எனவே இன்று வெளியாகியுள்ள பத்திரிகை செய்திகளிலே முதலில் சுடரொளி பத்திரிகை நாங்கள் பார்க்கலாம் இருக்கின்றோம். சுடரொளியினுடைய பிரதான தலைப்பாக இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக வடக்கு தெற்கு நேற்று இணைவு என்கின்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. தடைகளையும் மீறி யாழ் வீரசிங்கம் மண்டபத்திற்குள் கண்டன போராட்டம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முன்னர் யாழ்ப்பாணம் மத்திய பஸ் நிலையத்திலே இதை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. தற்போது வீரசிங்கம் மண்டபத்திற்குள் இந்த பேரணி சென்று போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக என்ன செய்தியை கொண்டு வரலாம்? இது வலிமையானதாக இருக்குமா? குறிப்பாக மக்கள் நடத்தவிருந்த ஆர்ப்பாட்ட பேரணி போலீசாரின் தலையீட்டினால் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டு அந்த பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அதாவது தெற்கின் பௌத்த பிக்குகள் மற்றும் சிவில் அமைப்புகள், முற்போக்கு சிந்தனையுடையவர்கள் என சிங்கள தமிழ் அனைவரும் ஒன்றிணைந்து திரண்டு இந்த மக்களின் உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் நேற்றைய தினம் கண்டன கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது பேரணி தடை செய்யப்பட்ட நிலையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பேசப்பட்ட விடயங்கள் நேற்றைய தினம் ஊடகங்களில், இலத்திரனியல் ஊடகங்களிலும் குறிப்பாக எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளிலும் ஒளிபரப்பப்பட்டன. எவ்வாறாயினும் இங்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் என்னவென்றால், அதாவது மக்களின் இந்த உரிமை போராட்டங்கள் எந்த தடை முன்வைக்கப்பட்டாலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த அடக்குமுறை, அரசாங்கம் மீது மேற்கொண்ட அடக்குமுறை நாம் எந்த விதத்திலும் அதற்கு அடிபணியாது. எமது உரிமைக்கான போராட்டங்களை முன்னெடுக்க தயார் என்று தமிழ் பிரதிநிதிகள் மற்றும் தெற்கிலிருந்து கலந்து கொண்ட சிவில் சமூக பிரதிநிதிகள் நேற்றைய தினம் உரை நிகழ்த்தியிருந்தார்கள். இது அதாவது வடக்கிலே எத்தகைய அடக்குமுறை முன்னெடுக்கப்படுகின்றது, உரிமைகளுக்கு எத்தகைய தடைகள் கொண்டு வரப்படுகின்றன என்ற விடயங்களை தெற்கில் உள்ள எமது சகோதர சிங்கள பௌத்த மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை இதன் மூலம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் சீதரன் எம்பி ஆகியோர் நேற்றைய தினம் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடக்கூடிய இழுவை படகுகளால் தமது வாழ்வாதாரம், அதாவது கடந்த 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் பாதிக்கப்பட்டு தற்பொழுது வாழ்வாதாரத்தை ஆரம்பித்திருக்கின்ற மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற சிரமங்கள் குறித்தும் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த விடயங்கள் சர்வதேசத்தை எட்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எல்லோரும் அதை நம்பித்தான் இருக்கின்றார்கள். சர்வதேசம் எட்டி எதை செய்திக்க போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் நம்பிக்கை வைக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் எதை எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரியவில்லை. நடந்தவைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் போது சர்வதேசம் செய்த வினைகள் புரியும். அதே நேரம் தற்போது உலகளாவிய ரீதியிலே பலஸ்தீனியத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற விடயத்திற்கு சர்வதேசம் கொடுக்கக்கூடிய கரிசனையும் எவ்வளவு மக்களுக்கு எந்த அளவு தூரம் அவர்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை என்பது ஒரு உலக மத்தி பிரச்சனை. அந்த பிரச்சனையிலேயே சர்வதேசம் அமெரிக்கா இருக்கும் போது இலங்கை போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய உள் விவகார பிரச்சனைகளில் எவ்வளவு தூரம் அவர்கள் இதை பார்ப்பதற்கு முன் வருவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அதாவது அராஜகங்களுக்கு துணை போகின்ற சர்வதேசத்திடம் பெரும்பாலும் சர்வதேசம் அராஜகங்களின் பக்கம் துணை போகின்றதா அல்லது நீதியின் பக்கம் துணை போகின்றதா என்ற ஒரு விடயத்தை மக்கள் குறிப்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு தான் செல்ல, அல்லது நாடுகளின் விடயத்தில் தமது சொந்த தேவைகளுக்கு சில நாடுகளை பயன்படுத்தும் வகையில் வல்லமை மிக்க நாடுகள் செயற்படுகின்ற விதம் குறித்தும் மக்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கஜமோகன். ஒஸ்லோவில் ஐக்கிய நாடுகள் குழு திரடுகிறது சாட்சியம். ஒஸ்லோவில் ஐக்கிய நாடுகள் குழு திரட்டுகிறது சாட்சியம். புலித்தேவன் நடேசர் படுகொலை குறித்து ஆராய்வு. வடக்கு ஆளுநர் நியமனத்தை எவரும் சவால் படுத்த முடியாது, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் தெரிவிப்புங்கிற சரியா இருக்குது. இங்கேயும் பாருங்கள், என்னை பொறுத்த மட்டிலே ஒரு எந்த ஒரு அதாவது அது குறிப்பாக ஒரு தரப்பு தாம் சார்ந்த உணர்வை வெளிப்படுத்தும் போது அவர்கள் போராளிகள் என்றார்கள். அதே நேரத்தில் அந்த தரப்பு இன்னொரு அரசுக்கு சவால் விடும் போது தீவிரவாதிகள் என்றார்கள். இது உலக நாடுகளிலே பல இடங்களிலே அதன் போக்கு இருக்கிறது. ஈராக்கிலும் கூட ISISக்கு அந்த போக்கு இருக்கத்தான் செய்கிறது. இப்படி இருக்கும் போது சாதாரணமாக அயல் வீட்டில் இருக்கக்கூடிய எதுவுமே செய்யாத ஒரு பாலகனும் ஒரு தந்தையும் கொல்லப்பட்டிருக்கலாம். அவற்றின் சரியான திருட்டுக்களை நாங்கள் சேர்க்கும் போது லட்சக்கணக்கான சாட்சியங்கள் கிடைக்கலாம். அவை உண்மையாகவே அதிகம் பேச வேண்டும் என்பது எனது காண்மையான கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக
ஒரு விடயத்தை ஒருவர் தீவிரமாக அல்லது ஆணித்தரமாக முன்வைக்கும் பொழுது அதனை பார்க்கின்றவர் எந்த கோணத்தில் அதனை பார்க்கின்றார் என்பதுதான் தீவிரவாதமா அல்லது உரிமை போராட்டமா உரிமை குரலா என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. அதனை சர்வதேச ரீதியாக வல்லமையுடையவர்கள் கொண்டு செல்லும் போது அதனைத்தான் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகின்றது. அடுத்த செய்திக்கு செல்வோம். நாங்கள் சாட்சியங்களை மிரட்டும் செயல் பாரதூரமானது. ஐக்கிய தேசிய கட்சி கடும் கண்டனம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. அதிகமான கண்டனங்களை நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக வண்டிக்கு திடீரென செல்கின்றது மனித உரிமை ஆணைக்குழு. படைத்தரப்பு சிவில் அமைப்புகளை சந்திக்கவும் ஏற்பாடு. இது இலங்கையிலே செயற்படக்கூடிய மனித உரிமை ஆணைக்குழு என்பதை நாங்கள் சொல்லலாம் இல்லையா? அதாவது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சாட்சியம் அளிப்பதில் தவறில்லை, சட்டத்திட்டங்கள் அதற்கு தடை இல்லை. ஆனால் இலங்கை சட்டங்களுக்கு அமைவாக அதிலே குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களின் அடிப்படையில், அதாவது பயங்கரவாதத்திற்கு துணை போகும் விடயத்திலோ அல்லது நாட்டிற்கு துரோகம் இழைக்கும் வகையிலோ ஆதாரங்களை தெரிவிப்பதுதான் குற்றம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அரசாங்கம் தவறு செய்கிறது தெரிவித்தால் அது துரோகம் தானே? அப்படி என்றால் அதில் என்ன நடுநிலம் இருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. சாட்சியம் அளிக்கலாம், ஆனால் துரோகம் இழைக்க முடியாது. ஆனால் அங்கே குறிப்பிடப்படுகின்ற விடயம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலைகள் போன்ற விடயங்கள் கூறப்படுற விடயம் அது. அடுத்த செய்தி, பதவி விலகினார் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் ஹேக் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் வில்லியம் ஹேக் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 2015 பொதுத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட மாட்டார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹேக்கின் ராஜினாமையை அடுத்து பாதுகாப்பு அமைச்சராக இருந்த பிலிப் ஹேமன் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூனுக்கு அடுத்தபடியாக மிகவும் பலம் வாய்ந்த கன்சர்வேட்டிவ் பிரஜையாக இருக்கக்கூடியவர் தான் அமைச்சர் ஹேக். இலங்கை கூட வந்திருந்தார். வில்லியம் ஹேக் குறிப்பாக இலங்கை விடயங்களில் ஆர்வம் காட்டி செயற்பட்டு வந்த ஒரு முக்கியஸ்தர். இந்த வகையில் அவர், அதாவது நேற்றைய தினம் பிரித்தானிய பிரதமர் அவரது அமைச்சரவையில் மாற்றங்களை மேற்கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தான் தற்பொழுது புதிய நியமனமும் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது பாதுகாப்பு செயலாளரை வெளிவிவகார செயலாளராக நியமித்திருக்கிறார். ஆனால் குறிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பிலிப் ஹேமன் அவர் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே குரல் கொடுத்து வந்த ஒருவர். அடுத்த செய்தி சொல்ற பத்தினுடைய ஆசிரியர் தலையங்கம், அரசு கடும் போக்கை கைவிட வேண்டும். அடுத்து பொருளாதார தடை வருமா ஐயா? ஜெனீவாக போறவங்களை குறித்து மக்கள் கேட்கிறாங்க. பார்லிமெண்ட் சாப்பாட்டிருக்க பயமே நமக்கு? அங்கே மக்களை பத்தி சிந்திக்காமல் அரசியல்வாதிகள் இரண்டுக்கும் நடுவாக சொல்கிறார்கள். அதான் ஜேபியினுடைய ஒரு அமைவு. பார்லிமெண்ட் சாப்பாட்டிருக்க பயமே நமக்கு என்ன? பாராளுமன்றத்தை சாப்பாடு கொடுப்பாங்க தானே, அவை பொருளாதார பயமே என்ன? பார்லிமெண்ட் சாப்பாட்டு இருக்கு, சப்போர்ட் இருக்கு, மலிவான விலையில் சாப்பாடு அங்கே இல்ல. அது பார்லிமெண்ட் சப்போர்ட் இருக்கு, பயமே நமக்குன்றதையும் நாங்க எடுக்கலாம். என்னென்ன பாராளுமன்றம் தான் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை இங்க தெரிவித்திருக்காங்க. கேலி சித்திரமா ஜேபியினுடைய வரைபடம் அருமையாக இருக்கிறது. ஆனால் கொட்டிலில் தான் எப்போதும் இருக்கக்கூடிய எமது பொது மகன் இருக்கிறார் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்யலாம். சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்த்து விட்டோம். இனி நாங்கள் தினகரன் செய்திகளை பார்ப்போம். தினகரனுடைய தலைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன? பல தலைப்புகளிலே நாங்கள் முதல் பிரதான தலைப்பு செல்லாம். ஐக்கிய இலங்கை ஏற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிப்பு, சத்திய கடதாசி வழங்கவும் இணக்கம் என்கிற செய்தியாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் போது கூட அதை அவர்கள் கூறியிருந்தார்கள். அதாவது வடக்கு மாகாண சபை தேர்தல் பிரசாரங்களின் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்ட கொள்கை விஞ்ஞாபனம், அதிலே தனிநாடு தொடர்பான கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருந்ததாக 6 அமைப்புகள் வழக்கு தாக்கல் செய்திருந்தன உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கு விசாரணையில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது மாவை சேனாதிராஜா, ரா சம்பந்தன் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள், அதாவது தனிநாட்டு கோரிக்கையை நாம் ஏற்கவில்லை, இலங்கை ஒருமைப்பாடுடைய ஒரு நாடு என்ற ஒரு சத்திய கடதாசியை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அவ்வாறு முன்வைக்கப்படும் பட்சத்தில் அதனை ஆராய்ந்து பார்க்க தயார் என்று மனுதாரர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி, எண்ணெய் இறக்கும் பணி ஆரம்பம் என்கிற செய்தியாகும். மசக எண்ணெய் கரைக்கு எடுத்து வரும் மிதவையில் ஏற்பட்டிருந்த கோடாறு திருத்தப்பட்ட கப்பலிலிருந்து மசக எண்ணெய் பெறும் நடவடிக்கை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கைத்தொழில் அமைச்சர் அருண பிரியதர்ஷன் ஜாப்பா தெரிவித்திருந்தார். இதனால் பெட்ரோல் விலை கூடுமாண்டெல்லாம் அண்மையிலே சந்தேகம் வெளியிட்டிருந்தார். அதற்கும் அவர் கூறியிருந்தார், எந்த காரணம் கொண்டும் கையிருப்பிலே பல இருக்கின்றன, அதனால் எண்ணெய் விலை கூடுவதற்கு வாய்ப்பில்லை. இப்போது அதற்கான செயற்பாடுகளும் ஆரம்பித்திருப்பதாக இங்கே செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது.
அடுத்த செய்தி, காசா நிலவரங்கள் குறித்து ஜனாதிபதி ஆழ்ந்த அனுதாபம், பலஸ்தீன தலைவருடன் ஜனாதிபதி தொலைபேசியில் உரையாடல் என்கிற செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கை அரசு ஒரு அறிவித்தலை சர்வதேசத்துக்கு கொடுத்தது நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது, பார்த்திருப்பீர்கள். எந்த காரணம் கொண்டும் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழக்க கூடாது என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றது. எமது அரசும் சர்வதேசத்துடன் தொடர்ந்தும் விடாப்புடியான சில கருத்துக்களை முன்வைப்பதிலே பின்னிக்கவில்லை. அதாவது நாடு தொடர்பாக விடயங்கள் முன்வைக்கப்படும் பொழுது அதற்கு ஒரு மாதிரியும் ஏனைய நாடுகளிலே இடம்பெறுகின்ற விடயங்களிலே மற்றும் ஒரு மாதிரியும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அங்கே எடுத்து காட்டப்படுகிறது. பாடசாலை சிற்றுண்டி சாலைகளை சோதனையிடும் வேலை திட்டம் கொழும்பு ஜஹிரா கல்லூரியில் நேற்று ஆரம்பம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. அருமையான விடயம் என்னென்றால், அதிகப்படியான பாதிப்புகள் குழந்தைகளுக்கு தான். அவர்களுக்கு உணவு பண்ணங்களை தேர்ந்து உட்கொள்வதிலேயான அறிவில்லை. ஆகவே இந்த வகையான திட்டம் மிகச்சிறப்பானது. நேற்றைய தினம் 35க்கும் மேற்பட்ட பாடசாலைகளின் உணவகங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் இதனை விட 60க்கும் அதிகமான பாடசாலைகளின் உணவகங்கள் தரமற்ற காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தமைக்காக ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சில உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. காசாவில் அப்பாவிகள் மீது இஸ்ரேலின் அராஜகம் என்கிற செய்தி ஒன்று தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு ஆசிரியர் தலையங்கம் ஒன்று மக்கள் சார்ந்ததாக தினகரனிலே வந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் ஏனைய செய்திகளுக்கு செல்லாம். இது தினகரன் பத்திரிகை செய்திகள். அடுத்து வீரகேசரி பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். நாங்கள் இன்று வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக அடக்கும் முறை தொடர்கிறது, போராட்டத்தை தொடர்வதே வழி, யாழ் எதிர்ப்பு கூட்டத்தில் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஆதங்கம் என்கிற செய்தியாக இருக்குது. போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது 1950, 70, 80 காலகட்டத்தில் எப்படி என்று தெரியும், நிறைவடைந்தது எப்படி என்று தெரியும். ஆகவே இதற்கு என்ன வழி, சரியான வழி என்பதையும் ஆராய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஆனால் ஆராய்ந்து என்னத்தை செய்ய போகின்றோம் என்கிற தேவையும் இருக்கிறது. உண்மையில் சொல்வதாக இருந்தால் தமிழ் தரப்பு பாவம் என்ற ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் நாங்கள் பிரசிக்கலாம். அனைத்து விடயங்களிலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தரப்பாகவே தொடர்ந்தும் காணப்பட்டு வருகின்றது, கவலை அளிப்பதாக இருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து ஹக்கீமை உடனடியாக வெளியேற்ற வேண்டும், கலகொட ஞானசார தேரர் கோரிக்கை. ஞானசார தேரருக்கு எதிராக பலர் கருத்து தெரிவிக்கும் போது அரசாங்கத்திற்கு வெட்கம் என்ற உணர்வு இருக்குமானால் ரவுஃப் ஹக்கீமை அமைச்சரவை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று அவரும் வலியுறுத்தி இருக்கின்றார் அரசை. அதாவது அரசாங்கத்திற்கு எதிராகவும் நாட்டிற்கு எதிராகவும் சர்வதேச ரீதியாகவும் தூதுவர்களிடமும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இனவாத கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். இவர் அரசாங்கத்திற்குள்ளே இருந்து கொண்டே முஸ்லிம்களுக்கு ஒரு நீதியை நிலைநாட்டுபவராகவும் பௌத்தர்களுக்கு ஒரு நீதியாகவும் நடந்து கொள்கின்றார். அத்துடன் பௌத்தத்திற்கும் பௌத்த சிங்களவர்களுக்கும் எதிராக சர்வதேச ரீதியாக கருத்துக்களை கூறி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையிலே அரசாங்கத்தோடு இவர் இருந்து கொண்டு இந்த செயல்களில் ஈடுபடுகிறார். இவர் ஒரு துரோகத்தை இழைக்கின்றார். அரசாங்கத்திற்கு வெட்கம் இருந்தால் அவரை வெளியேற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அப்படி சரியா செஞ்சுக்கிறார். தமிழ் கூட்டமைப்பை தடை செய்ய வேண்டும், ஜாதிக்க ஹெல உரிமையை தேசிய சுதந்திர முன்னணி வலியுறுத்தல். ரவுஃப் ஹக்கீம் தலைவரை வெளியேற்றணும், அப்ப முஸ்லிம் கட்சிகள் இருக்கக்கூடாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கக்கூடாது, நாங்க யாரும் எங்களுக்கு தேவையில்லைங்க அப்படின்ற அமைப்புல பல கட்சிகள் இலங்கையில் இருக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பாக கடந்த காலங்களில் கஜமுன் நான் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். அதாவது கடந்த 2 வருடங்களாக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக பொதுபல சேனா அமைப்பும் தமிழ் மக்களுக்கு எதிராக, அதாவது தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக ஹெல உரிமை மற்றும் தேசிய சுதந்திர முன்னணி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன. இந்த கட்சிகளும் இந்த தரப்பும் தான் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. ஆனால் அவர்கள் அரசாங்கத்தோடு அதிகமாக இணைந்து செயற்படக்கூடிய அமைப்புகள். அடுத்து இலங்கைக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் விசாரணை ஆரம்பம் என்கிற செய்தி இருக்கிறது. ஒஸ்லோவிலே இது நடைபெறுவதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு தூரம் சாட்சியங்களும் நேர்மையான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன பொறுத்திருந்து தான் பார்ப்போமே. கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட சிபாரிசுகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், உரியவாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தான் கடந்த மார்ச் மாதத்தில் ஜெனீவாவில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. இதனை அடுத்து தற்பொழுது விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. 12 பேர் அடங்கி விசாரணை குழு நவநீதம் பிள்ளையால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை குழு நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தமது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகத்தான் செய்திகள் வெளியாகின. 10 மாதங்களுக்கு விசாரணைகள் இடம்பெற்று எதிர்வரும் 28வது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அமர்வில், அதாவது எதிர்வரும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அளவில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னர் செப்டம்பர் 27வது மனித உரிமைகள் அமர்வில் வாய்மூல அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அந்த நேரம்
ஐக்கிய நாடுகள் மனித உரிமையினுடைய ஆணையாளராக ஜோர்தானிய மன்னர் இருப்பதுதான் சிறப்பம்சம். விக்னேஸ்வரன் உட்பட முதலமைச்சர்களுக்கு அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு, ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய அனுப்பி வைப்பு. முதன்முறையாக சரியான முறையிலே வடமாகாண முதலமைச்சருக்கும் ஒரு விண்ணப்பம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் நேற்றைய தினம் 12வது மாகாண சபை அமர்விலே இது தொடர்பாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தனக்கு அழைப்பு கிடைத்திருக்கிறது, ஆனால் தனக்கு அதில் கலந்து கொள்ள முடியாமையிட்டு வருந்துவதாக ஒரு பதிலை அனுப்பியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். காரணம் தெரியாது. காரணம் அதாவது தனக்கு அதில் கலந்து கொள்வதற்கு போதிய நேரம் இல்லை என்று குறிப்பிட்ட. உடன்பாடு இல்லையா, நேரம் இல்லையா? நேற்றைய தினம் போதிய நேரம் இல்லை என்றுதான் கூறியது. பலத்த காற்றினால் 6000 பேர் பாதிப்பு, 1600 வீடுகள் சேதம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முதலாவது மருத்துவ மேற்கோள் ஆய்வுக்கூடம் ஒன்றும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. நேற்றைய தினம் ஆய்வுக்கூடம் லங்கா ஹாஸ்பிட்டலில் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை தாண்டி ஜெயலட்சுமி சவுண்டர்ஸ், சந்திரசரி சவுண்டர்ஸ் 2 பேரும் பெரிய ஒலிபெருக்கிலே சத்தம் போடுகிறார்கள். முதலமைச்சரோ காதை பொத்தி கொண்டு பார்ப்பது போல் இருக்கின்றது. ஒரு பக்கம் செயலாளருடைய நீதிமன்றம், இன்னொரு பக்கம் மீண்டும் ஆளுநருடைய நியமனம், இப்படி 2ம் அவருக்கு இடையூறாக இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக வட மாகாண சபைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழ் வடமாகாண சபை ஆட்சி அமைத்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் ஆட்சி அமைத்ததிலிருந்து தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்து வருகின்ற ஒரு கருத்து தான், வடக்கிலே ஆளுநர் இராணுவ பின்னணியை கொண்ட ஒருவர் நியமிக்கப்படக்கூடாது, சிவிலியன் ஒருவரை நியமிக்கப்பட வேண்டும், சிவில் அதிகாரி ஒருவர். அது மட்டுமல்லாமல் வட மாகாண பிரதம செயலாளர் அவர் தன்னிச்சையாக செயற்படுகின்றார், முதலமைச்சருடன் இணைந்து ஒத்துழைப்புடன் செயற்படுவதில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த அடிப்படையில் வடக்கின் ஆளுநர் மீண்டும் ஜனாதிபதியினால் ஏற்கனவே இருந்தவரை நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு கூட்டமைப்பு பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. ஏற்கனவே ஜனாதிபதி அது குறித்து ஆராய்ந்து பார்ப்பதாக கூறியிருந்தாராம். வடக்கின் பிரதம செயலாளர் கூட வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எதிராக. இந்த வழக்கிலே சமரசம் காணப்பட்டிருக்கின்றது. 2 செயல்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பார்ப்போம் என்ற சொல் மட்டும்தான் நாங்கள் இந்த கூறலாக நாங்கள் கூறிக்கொண்டிருப்போம். என்ன விடை சொல்வதென்று தெரியாது. இருதரப்பும் விட்டுக் கொடுப்புடன் செயல்பட வேண்டிய அவசியம் என்கின்ற நாங்கள் பேசிய விடயத்தை ஆசிரியர் தலைங்கமாக பதிவு செய்திருக்கிறது வீரகேசரி. இவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய செய்திகள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்வோம். சிவில் ஆளுநரை நியமிக்கும் கோரிக்கை ஜனாதிபதி நிராகரித்தமைக்கு வடமாகாண சபை கவலை, கூட்டமைப்பின் நல்லிணக்க சமிஞ்சை அலட்சியப்படுத்தப்பட்டதாக தமிழ் கூட்டமைப்பு சுட்டிக்காட்டு என்கிற செய்தி இருக்கிறது. இதை நாங்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. நல்லிணக்கமாக செயல்படுங்கள், அரசுடன் இணைந்து செயல்படுங்கள் என்று அரசு கூறும் போது, அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண சபையின் அதிக பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய சிவில் அமைப்பு, அது என்ன மக்களுடைய தெரிவு, மக்களுக்கு செவிசாய்த்திருப்பதாக இருந்தால் அவர்களை இணக்கப்பாட்டுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு நியமனத்தை தான் கொடுத்திருக்க வேண்டும். இது குறிப்பாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களே அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது அரசின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஒருவரை தவிர, அந்த மும்மூர்த்திகள் டி குணசேகரவை தவிர மற்ற இருவரும், அமைச்சர் வாசுதேவ நாயக்கர், திஸ்ஸ விதாரண போன்றோர் அதற்கு அரசாங்கத்தின் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, பார்ப்போம். சுவிஸ் வங்கி நிதி வைப்பீட்டுக்கு இலங்கைக்கு சீஷல்ஸ் உதவியா என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இப்போ சுவிஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன இலங்கையில சுவிஸ் பேங்க்ல கணக்கிட முடியாத ஒரு உலக அழகு ஒன்று இருக்கு. அப்படின்னா பெரிய புள்ளிகள் அதை செய்வார்கள். இலங்கை அரசே ஒரு பெரிய புள்ளியாக செயல்படுகிறார். அதாவது சுவிஸ் வங்கியில் வைப்பீடு செய்பவர்களின் ரகசியங்கள் பேணப்படும் அந்த வங்கியில். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா வழங்கிய ஒரு செவி தொடர்பான மேற்கோள் காட்டித்தான் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அவர் கேட்டிருக்கிறார், கூறியிருக்கிறார், அதாவது சுவிஸ் வங்கியில் சீஷெல்ஸ் அந்த நாட்டின் சனத்தொகையை விட பெருமளவு நிதி வைப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்டின் பெயரில் இலங்கையின் பெயரில் வைப்பீடு செய்யப்பட்ட தொகை குறைந்திருக்கின்றது என்று ஒரு காரணத்தை முன்வைத்திருக்கிறார். அண்மையில் நாட்டின், அதாவது எமது ஜனாதிபதி கூட சீஷெல்ஸ் போய் வந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் அது ஒரு குற்றச்சாட்டாக அமைந்திருக்குமா என்ற கேள்வியும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம் உத்தேச தண்டனை கொள்கை என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இது தவிர கார்ட்டூன் இப்படி இருக்கின்றது. ராணுவ ஆளுநர் கோல் போடப்படுகிறது, தடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தேசிய கூட்டமைப்பின் தலைவர், வடமாகாண முதலமைச்சர் ஆகியோர். ஆனால் கோல் போகப்படும் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் அது கோட்ஸே போற கோல் போய்விட்டது. மூர்த்தியினுடைய ஒரு கேலி சித்திரமாக பதியப்படக்கூடிய கேலி சித்திரம் இன்றைய தினம்
குரல் பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்று மெட்ரோ நியூஸ் செய்திகளை பார்க்கலாம். கொலை வழக்கில் 5 மரண தண்டனை, நுவரெலியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பு. நீண்ட காலத்துக்கு பின்னர் ஒரு மரண தண்டனை செய்தி ஒன்றை நாங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2000ஆம் ஆண்டில் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் தொடர்பில் தான், அதாவது ஒரு நகை கடையிலிருந்து காவலாளி ஒருவரை கொலை செய்தமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு 14 வருடங்களாக இடம்பெற்று வந்திருக்கிறது. இதற்கு முன்னர் ஒரு மரண தண்டனை கடந்த மாதத்திலும் நுவரெலியாவில் தோட்டப்புறத்தில் இருந்த ஒரு ஏற்பட்ட மரக்கறி பிரச்சனை சம்பந்தமாக ஏற்பட்ட கொலைக்காக கொடுக்கப்பட்ட மரண தண்டனை இப்போது இங்கே, அதாவது அது மட்டுமல்ல, அனுராதபுரம், புலனறுவை போன்ற மாவட்டங்களிலும் அதாவது அண்மைய காலங்களில் அதிகப்படியான மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மரண தண்டனை விதிக்கப்படும் எண்ணிக்கையும் அதிகரித்து தான் காணப்படுகிறது. மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. ஏனென்றால் அப்படி கொடுக்காமல் தண்டனையை அதாவது செயற்பாடுகளை, கொள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இப்போது மனிதாபிமானத்துக்கு இல்லையோ என்ற கேள்வி வந்திருக்கிறது. விலகி கொண்டு திருந்துபவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கலாம். அடுத்து, கடவத்தை பிரதேசத்தில் வேன் சோதனையில் 9 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இவரிடம் 133 கிலோ ஹெரோயின் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிப்பு. தொடர்ந்து ஹெரோயின் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள், இந்த கடவத்தை இந்த சுதந்திர வர்த்த வலயத்துக்கு அண்மித்த பகுதிகளில் அதிகப்படியான சோதனை இருக்கிறது. அப்படி என்றால் பல கேள்விகள் எங்களுக்கு எழுந்தமானவா எழுகின்றன. அந்த பகுதியிலே மிகப்பெரிய களஞ்சிய சாலைகள் இருக்கின்றனவா? ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் நடுப்பகுதியில் என்று நினைக்கிறேன், கலனி பகுதியில் சொகுசு கார்களிலிருந்து 85 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருள் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த விசாரணைகளின் பொழுதுதான் கிடைத்த தகவலுக்கு அமைய, அதாவது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர் என்று அழைக்கப்படும் வெலேசுதா என்பவரின் உதவியாளர் ஒருவரை பின்தொடர்ந்து போயிருக்கிறார்கள் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர். அவ்வாறு சென்றுதான் நேற்றைய தினம் 9 கிலோகிராம், அதாவது 6.3 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆனால் பிரதான சந்தேக நபர் என சந்தேகிக்கப்படும் வெலேசுதா பாகிஸ்தானில் தங்கி இருப்பதாகத்தான் நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இலங்கைக்கு போதைப் பொருள் அச்சுறுத்தல் அதிகம் வருகிறது. ஏற்கனவே 250 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இலங்கையின், அதாவது எதிர்கால சந்ததியினரை எந்த அளவிற்கு பாதிக்கும் பாடசாலைகளில் கூட போதைப் பொருள் விநியோகம் இடம்பெறுவதை அண்மையில் செய்திகளில் காணக்கூடியதாக இருந்தது. ஜிம் அட்டைகளில் கடன் அட்டைகளின் தாவல்களை இணைத்து ஏடிஎம்மில் பண மோசடி செய்த 3 வெளிநாட்டவர்கள் ஆச்சரியக்குறையோடு 1,25,00,000 ரூபாய் பணத்துடன் கொழும்பின் பிரபல ஹோட்டல் வளாகத்தில் கைது. இதுல இன்னொரு விஷயம், ஜிம்மாண்டு தெரியல, அது ஏதாவது இருக்கோ தெரியல. நான் நினைக்கிறேன் அது ஏடிஎம்ல போறதுக்கு அப்படி சொல்றாங்களோ தெரியல. நவீன முறையில் இந்த சம்பவம் இடம்பெற்ற கடன் அட்டையில் இருக்கக்கூடிய அந்த உள்ளட்டைக்குள்ள தகவல்கள் இணைச்சு செஞ்சிருக்க நவீன முறையிலான செயற்பாடு. கொலை சம்பவம் தொடர்பில் போலீசில் சரணடைந்த தெஹியோவிட்ட பிரதேச சபையின் தலைவருக்கு பிணை. பிரதேச சபை, நகர சபை தலைவர்களை பஸ் ஒன்றை கொள்ளையிட்டு அபகரித்து சென்றமைக்காக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் நேற்றைய தினம் போலீசில் ஆஜராகி இருக்கிறார். இதன் பொழுது போலீசார் அவரை கைது செய்து சரணடைந்திருக்கின்றார். போலீசார் அவரை நீதிமன்ற பிடியாணையில் தேடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். இதன் பொழுது அவராக சரணடைந்த பொழுது போலீசார் கைது செய்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர். அன்று, அதாவது நீதிமன்றம் அவரை பிணையில் விடுவித்திருக்கிறது. இது மெட்ரோ நியூஸ் செய்திகளாக இருக்கின்றன. மெட்ரோ நியூஸை தொடர்ந்து வட பகுதியிலிருந்து வரக்கூடிய உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போம். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகை. பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையே மோதல். யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று கலவரம் என்கிற செய்தியாக இருக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் நோயாளர்களை பார்வையிட சென்றவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் 2 பேர்கள் காயமடைந்திருக்கின்றனர் என்ற செய்தியாக இருக்கிறது. இந்த பாஸ் நடைமுறை, நோயாளர்களை பார்ப்ப விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமாகத்தான் யாழ்ப்பாண பகுதிகளில் இருப்பது வழமை. அதனிலே ஏற்பட்ட ஒரு மோதலாக இந்த மோதலை பார்க்கலாம் நாங்கள். அதைத் தொடர்ந்து 4 பேருக்கு ஒரே நாளில் டெங்கு தாக்கம் என்கின்ற செய்தி இருக்கின்றது. நேற்று முன்தினம் மட்டும் 4 பேர் டெங்கு தாக்கத்துக்குள்ளாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலும் டெங்குவினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்பதற்கு இது நல்ல சான்று. முதலமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கெடுக்க போவதில்லை, வடக்கு முதலமைச்சர் கூறுகின்றார். அதற்கு நீங்கள் சொன்னீர்கள், நேர காலம் அவருக்கு அவகாசம் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அல்லது தனது நிகழ்ச்சி நிரலிலே அதற்கான போதிய நேரம் காணப்படாமையும் காரணமாக இருக்கலாம். பல்கலைக்கழக வழக்கு ஆகஸ்டில் மீள் விசாரணை, பதிலளிக்க அவகாசம் கோரியது சட்டம் அதிபர் திணைக்களம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உதவி விரிவான நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளது என்ற அந்த வழக்கு
ஆகஸ்டில் மீள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. நியதி சட்டங்கள் குறித்து பரிந்துரை அடுத்த வாரம் கடிதம் மூலம் ஆளுநர் அறிவித்துள்ளாராம். வடமாகாண சபை அவைத்தலைவர் தெரிவிப்பு என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அதாவது இந்த விடயம் என்னவென்றால், ஏற்கனவே நீதி சட்டம் 100க்கும் அதிகமான நீதி சட்டங்கள் வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆளுநரின் அங்கீகாரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் ஆளுநர் அதற்கான அங்கீகாரத்தை உடனடியாக வழங்கவில்லை, அவகாசம் கோரியிருந்தார். கடந்த மாகாண சபை அமர்விலும் அது குறித்த நிகழ்ச்சி நிரலில் கொண்டு வரப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று 3வது முறையாக நிகழ்ச்சி நிரலில் கொண்டு வரப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேற்றைய தினம் ஆளுநர் அறிவித்திருக்கிறார், அந்த நீதி சட்டங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை தமக்கு கிடைத்திருக்கிறது, அதனை விரைவில் மாகாண சபைக்கு சமர்ப்பிக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் குழுவின் விசாரணைகள் நேற்று ஆரம்பம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்குது. ஆசிரியர் பிரதான தலைப்பு உதயன் பத்திரிகையினுடையது. நிறைவாக யாழ் தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் பார்த்து விடுவோம். தமிழ் பத்திரிகையின் முழுமையை நாங்கள் பார்த்து உணர்வு இருக்கும். தடையை அடுத்து யாழ்ப்பாணத்தில் மாற்று வழியில் கண்டன போராட்டம். வீரசிங்க மண்டபத்தில் திரண்டனர் தமிழ் சிங்கள மக்கள் என்கிற செய்தி இருக்கிறது. சொந்த மண்ணில் குடியேற்று மீள குடியமர்த்து இடம் பெயர்ந்த எம்மை மீள குடியமர்த்து என்று முகம் மறைத்து ஒரு வியூகத்திலே அவர்கள் செய்கிறார்கள். முகம் தெரிந்தாலும் பாதிப்பு, முகம் மறைத்து ஒரு வியூகத்திலே இந்த செயற்பாடுகள் இருக்கின்றார்கள். அதை யாழ் தினக்குரல் அங்கே 2 பெண்கள் தான் அந்த முகமூடிகளை அணிந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம், ஐக்கிய நாடுகள் விசாரணை குழுவுக்கு தகவல் வழங்குவோரை கைது செய்ய முடியாது என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தெரிவிக்கிறது. ஆனால் தீர்மானிக்கிறது யார் பார்க்க மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்ட செயலாளர் என்று நினைக்கிறேன், நிமால் புஞ்சிஹேவா, மற்றும் ஒரு சர்வதேச ஊடகத்திற்கு வழங்கிய செவியில் தான் இந்த கருத்தை சர்வதேச ஊடகத்தில் வடக்கில் நல்லிணக்க சமயங்களை ஜனாதிபதி மஹிந்த நிராகரித்து விட்டார். வாக்குறுதிகளை மூறிவிட்டதாக வடமாகாண சபை விசனம். அரசுக்கு எதிராக சிங்கள மக்களும் கிளந்தெருணும் காலம் விரைவில் வரும், அநீதிகளை அனுமதிக்க முடியாது என யாழில் சிங்கள மக்கள் கருத்து என்கிற செய்தியாக இருக்கின்றது. பொதுவாக பலர் கருத்து தெரிவித்தாலும் தேர்தல் என்று வரும்போது அறுதி பெரும்பான்மை அரசியல் அடியே செல்கிறது என்பதையும் நாங்கள் பதிவு செய்யலாம். கூட்டமைப்புக்கு எதிராக தீவக மக்களை தூண்டிவிட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு முயற்சி, இரணைமடு திட்ட விழிப்புணர்வு என்ற போர்வையில் என்ற செய்தியாக இருக்கிறது. தீவக மக்கள் எனும் போது தீவகத்தில் அதிகப்படியான வாக்குகள் சென்றிருப்பது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு. அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த மாகாண சபை தேர்தல் போது தீவகத்தினுடைய ஓரளவு செல்வாக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு இருக்கிறது. ஆக இதிலே 2 கட்சிகளுக்கு இடையிலான மறைமுக போர் வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஓரளவு தெரியும். அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அரசாங்கத்தோட இணைந்த பங்காளி கட்சியாகவும் பாராளுமன்றத்திலே செயல்படுகின்றது. அடுத்து வடமாகாண சபை நீதி சட்ட சிபாரசு ஓரிரு நாட்களில் கிடைக்கும், ஆளுநர் அறிவிப்பு அடுத்த அமர்வில் அங்கீகாரம் என்கிற செய்தி மிக பிரசுரமாக இருக்கிறது. இவை குறிப்பாக இன்று யாழ் தினக்குரல் பத்திரிகை சுமந்து வந்த செய்திகள். எனவே இன்றைய தினம் வெளியாகிய பத்திரிகை செய்திகளை நாங்கள் பார்த்து விட்டோம். இதே போன்று நாளைய தினமும் வெளிவரக்கூடிய பத்திரிகை செய்திகளை சுமந்து பிரஸ் ரிலீஸ் வரும். நாங்கள் இடைவேளையை தொடர்ந்து குட்போர்டு ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதுவரை எங்களோடு இணைந்திருந்த ரசூலுக்கு வந்து நன்றிகள். நன்றி. விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.